கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மே மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போம். யோபு 42:2. Job 42:2. I know that you can do everything and that your plans are unstoppable. தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. I know that you can do everything and that your plans are unstoppable. அன்பானவர்களே, இது நமக்கு தெரியும். யோபு அவருடைய வாழ்க்கையில் அந்த 42nd chapter, the last chapter, அவருடைய வாழ்க்கையில் முதல் அதிகாரத்திலிருந்து அந்த 41ஆம் அதிகாரம் வரைக்கும் பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், பலவிதமான குற்றச்சாட்டுகள், அப்புறம் ஆண்டவர் அவரிடத்தில் கேட்ட கேள்விகள், இப்படியெல்லாம் இருந்து கடந்து வந்து கடைசியாக இந்த ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரார். தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதே போல் எஸ்தர் 4:14, அதில் இங்கிலீஷில் ஒரு வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்லேஷனில், பெர்ஹாப்ஸ் யூ ஆர் born ஃபார் such a time as this. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்காகவே நீ பிறந்திருக்கலாம். இது மொர்தெகாய் எஸ்தர்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை. தமிழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அங்கே அதாவது நீ இப்போ ராணி ஆனது இப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்காகத்தானே அப்படின்னு சொல்லப்படுறது. இதை ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷனில், ஆனால் அந்த சத்தியத்திலும் உண்மை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்காகவே நீ பிறந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, தேவ ஜனத்துக்கு ஒரு இரட்சகராக இருக்கும்படி நீ பிறந்திருக்கலாம். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அன்பானவர்களே, God has a plan for each one of us. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் சில நேரங்களில் தடைப்படுவது போல தோன்றும், நிறைவேறாதது போல தோன்றும். ஆனால் யோபு சொன்ன வார்த்தையின்படி தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிசாசு தான் எதிரி. ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை தடை பண்ணணும்னு நினைச்சது பிசாசு. யோபு 42:9 மற்றும் 10 பார்க்கலாம். அதாவது எல்லாவற்றையும் அவன் இழந்து, ஏன்னா நமக்கு தெரியும் அவனுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய திட்டம் யோபுவை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அவனை அவ்வளோ மெச்சிக்கொள்கிறார். அவனுடைய பக்தி, அவனுடைய விசுவாசம் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குது. அப்போ தனக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷன், தன்னை சார்ந்திருக்கிற ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணுங்கிறத ஆண்டுடைய சித்தம். ஆனால் அந்த சித்தத்துக்கு, அந்த திட்டத்துக்கு எதிராக பிசாசு செயல்பட்டு எல்லா இழப்புகளையும் கொண்டு வருகிறான். அப்போ ஒரு காலத்தில் பார்க்கும்போது தேவனுடைய திட்டம் பிசாசினால் தடைப்பட்டு விட்டது அல்லது நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு தோன்றுது. ஆனால் 42:9 பின்பகுதி, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவன் யோபின் முகத்தை பார்த்தார். சில நேரம் நமக்கு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்குறார், நம்ம சூழ்நிலையை பார்க்குறார். நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி சூழ்நிலையில்? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த மாதத்தில், கடந்த 4 மாதங்களில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றத்தை பார்க்காம இருக்கலாம். ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லும்படியான எந்த ஒரு திட்டத்தையும் உங்கள் லைஃப்பில் நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். அதனால சோர்ந்து போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு உங்களுக்காகவே ஜெபித்து கொண்டு அல்லது உங்களுக்காகவே புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது யோபுவை போல மற்றவங்களுக்காக, தேவையில் இருக்கிறவங்களுக்காக இந்த நேரத்தில் உங்களால் ஜெபிக்க முடிகிறதா?
குறிப்பாக இந்த மாதம் நமக்கு விபிஎஸ் எத்தனையோ பிள்ளைங்க வராங்க, எத்தனையோ பேருக்கு அநேக நான் கிறிஸ்டியன் சில்ட்ரன். இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை. சில நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம். என் வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எந்த பதிலும் வரல, என் வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், நான் யாருக்காக ஜெபிக்கிறது, நான் யாருக்காக ஜெபிச்சு என்ன ஆக போகுது? அன்பானவர்களே, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு வந்த கஷ்டங்களில், நமக்கு வந்த வேதனைகளில் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோமா? நம்மை குறித்தே புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? இவ்வளவுக்கும் இவங்க யாரு? யோபுவை குறை சொன்னவர்கள், யோபுவை விமர்சித்தவர்கள், யோபுவை தவறாய் குற்றம் சாட்டினவர்கள். அவங்களுக்காக யோபு ஜெபித்தார். கர்த்தர் அதை பார்த்துட்டு யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அன்பார்களே, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் இறுதி, த ஃபைனல் வேர்ட் இஸ் வித் த லார்ட். இறுதி வார்த்தை ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறது. இறுதி வெற்றி ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறது. பிசாசு தடை பண்ணதுனால ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். பிசாசு இடைப்படலைன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு முதல் ஆசீர்வாதத்தோடு இருந்திருப்பான். ஆனால் பிசாசு கஷ்டப்படுத்தினதுனால 2 அத்தனையான ஆசீர்வாதம். ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாளும் தடைப்படாது. அடுத்தபடியாக தாவீது வாழ்க்கையில் பார்க்கலாம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுனால பிரச்சனை வருது. சில நேரம் நாமளே வம்ப விலைக்கு வாங்கிக்கிறோம். இங்கே நம்ம பார்த்தோம்னா தாவீது சவுலுக்கு பயந்து எந்த நாளாகிலும் ஒரு நாளில் நான் சவுல் கையால் செத்துருவேன்னு சொல்லி பயந்து ஓட ஆரம்பிக்கிறார். உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறார். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் வசனத்தில் தாவீது நான் சொன்ன காரியத்தை, என்னைக்காவது ஒரு நாள் நான் எப்படியும் செத்து போயிடுவேன், போயிட்டு தேவ ஜனத்தினுடைய சத்துருக்களாகிய பெலிஸ்தரோட போய் சேர்ந்து கொள்கிறான். அவங்களோட கடைசியாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக, சவுலுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதுக்கே போகிறான். அவங்க பாதியில் அவனை திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்போ இவங்க இடைப்பட்ட காலத்தில் அமலேக்கியர் தாவீதும் அவனுடைய குடும்பத்தாரும் அவங்களுடைய கூட இருந்தவங்களுடைய குடும்பத்தார் தங்கியிருந்த அந்த சிக்லாக் பட்டணத்தை கொள்ளையடிச்சிட்டு பட்டணத்தை எரிச்சிட்டு போயிட்டாங்க. பாருங்கள் நண்பர்களே, ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு வந்தாலும் ஆண்டவர் அவங்க அந்த பெண்களையோ சிறுவர்களையோ யாரையோ கொல்றதுக்கு அனுமதிக்கலை. தாவீது எடுத்த ஒரு தவறான முடிவால் தான் தாவீது இந்த கஷ்டத்தை சந்தித்தார். ஆனால் அப்போ கூட ஆண்டவர் அவருடைய உன்னதமான நோக்கம், திட்டம் நிறைவேறுவது தடைப்படாதபடி அந்த பெலிஸ்தர் குடும்பத்தின் மேல் கை போடாதபடி பாதுகாத்து கொண்டார். அந்த சிக்லாக் பட்டணத்தை எரிச்சாங்க, அதை திரும்ப கட்டிக்கலாம். ஆனால் உயிரை கொண்டிருந்தால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அதற்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. நம்ம லைஃப்பில் சில நேரம் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கலாம். அதனால சில நஷ்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம். ஆனால் அதனால ஆண்டவருடைய திட்டம் எல்லாம் மாறி போயிடும் இல்லைங்க. the grace of God is greater than our sin. தேவ கிருபை நம்முடைய பாவத்தை விட பெரியது. greater than our mistakes, greater than our foolishness. நம்முடைய பாவத்தை விட, நம்முடைய மதீனத்தை விட, நம்முடைய தவறுகளை விட தேவ கிருபை பெரியது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30:11-12 ஒரு எகிப்தினை வெளியில் அவர்கள் கண்டு, அதாவது திரும்ப பார்க்குறாங்க, யாரும் இல்லை. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறான் தாவீது, ஆண்டவரே நான் போகலாமா? சத்துருக்களை தொடர்ந்து போய் என்னுடைய பொருட்களை, என்னுடைய மக்களை நான் மீட்டுக்கொள்ளலாமா? ஆண்டவர் போன்னு சொல்கிறார். போகிற வழியில் ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து பாருங்க. அவங்க அடுத்த 12ஆம் வசனம், இதில் 11 மட்டும்தான் இருக்குது. 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை
குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவிடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாக எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். யோசித்து பாருங்க, இவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, எல்லாத்தையும் இழந்து போய் அவங்கள தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மனுஷன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வியாதிப்பட்டு 3 நாளைக்கு முந்தி அவன் ஓனர் அங்கே விட்டு போயிட்டான். 3 நாளாக சாப்பிடல, தண்ணி குடிக்கல. அப்போ எப்படி இருந்திருப்பான்? அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தின் மத்தியில் அவனுக்கு உதவி செஞ்சாங்க, அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க, அவனை கவனிக்கிறாங்க. அவன் மூலமாக தான் ஆண்டவர் அவங்களுக்கு சகாயத்தை கொடுக்குறார். இவங்க எங்கே இருக்கிறாங்க, எதிரிகள் அமலேக்கியர் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் மூலமாக தெரிய வந்து அவங்க போய் எல்லாவற்றையும் திரும்ப மீட்டுக் கொள்கிறார்கள். 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்த ஒரு வசனங்களிலே ஒன்று, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எடுத்த சில தவறான முடிவுகளால் சில காரியங்களை இழந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே திரும்ப எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுக்கிறார், எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் தடைப்படாது. நம்முடைய பாவத்தை விட, நம்முடைய மதியனத்தை விட ஆண்டவருடைய கிருபை பெரியது. ஆனால் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில், இழப்பின் மத்தியில் வெறும் நம்மை குறித்து தான் யோசித்து கொண்டிருக்கிறோமா, கவனித்து கொண்டிருக்கிறோமா? நம்மை சுற்றிலும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்படியாக நல்ல சமாரியர்களாக இருக்கிறோமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். இங்கே தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அவங்களுடைய இழப்பின் மத்தியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சாங்க. அவன் மூலமாக ஆண்டவர் உதவி அனுப்பினார். இந்த சம்பவத்தில் தாவீதும் அவனுடைய கூட இருந்தவங்களும் அழுகிறதுக்கு பலனில்லாத அளவுக்கு அழுதாங்க. அடுத்து 6 நாளில் தாவீது ராஜாவாக மாறினார். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் சீக்கிரம் துடைப்பாருங்க. நம்ம நினைக்கிறோம், ஐயோ எவ்வளோ நாள் கண்ணீர் வடிப்போம். இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் கண்ணீரே வடித்ததில்லை. 6 நாளுக்குள்ள ஆண்டவர் திரும்ப ராஜாவாக்கிட்டார். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலையும் அவரை ரோமாபுரிக்கு கொண்டு போகிறாங்க. கப்பற் சேதம் அடைந்து அவங்க செய்த தவறான முடிவு. பவுல் சொல்கிறாரு, போகாதீங்க, இப்போ பயணிக்காதீங்க, இது ஆபத்தாக முடியும். ஆனால் பவுல் சொன்ன வார்த்தையை கேட்கல. அப்படியே காற்று மெதுவாக வீசின உடனே இதுதான் நல்ல காலம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, போனாங்க. புயலில் மாட்டிக்கொண்டாங்க. 14 நாள் சாப்பிடல, சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, நட்சத்திரத்தை பார்க்கல, மேகம், மழை, காற்று, அவ்வளோ பயந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பவுல்கிட்ட பேசுகிறார். நீ உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என்னுடைய பிளான் என்ன? ரோம சக்கரவர்த்திக்கு முன்பாக நின்று நீ எனக்காக சாட்சி கொடுக்கணும். அதனால இந்த புயலும் உன்னை ஒன்றும் செய்யாது. சில நேரம் நம்ம இருக்கிற சூழ்நிலை எப்படின்னா, மற்றவங்க எடுத்த சில தவறான முடிவுகள் நம்மளை பாதிக்குது. மற்றவங்க செய்த சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்தி இருக்குது. அதனால ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற திட்டம் மாறிடுமா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கொடுக்குறேன். நீ கூட இருக்கிறதுனால தான், இந்த கப்பலில் இருக்கிறதுனால, இந்த கப்பலில் பயணிக்கிற எல்லாரையும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். ஆமாம், எத்தனை நேரம் நம்ம போகிற வாகனத்தில் ஆண்டவர் மற்றவங்களுக்கு அப்படி பாதுகாப்பு கொடுக்குறாரோ தெரியாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் நான் திரும்ப திரும்ப நம்புகிற காரியம், அநேக தேவ பிள்ளைங்க இதை சொல்கிற காரியம், நான் ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கும்போது, நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவருடைய நோக்கம் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறுற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பிசாசாக இருக்கட்டும், என் தவறுகளாக இருக்கட்டும், மற்றவர்கள் தவறுகளாக இருக்கட்டும், ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறுற வரைக்கும், ஆண்டவர் எனக்குன்னு வைத்திருக்கிற அந்த நோக்கம் அவருடைய நாட்கள் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். முறை
ரோம் அரெஸ்ட் பண்ணாங்க, ஹவுஸ் அரெஸ்ட். 2வது முறை பயங்கரமான சிறைச்சாலை கைது. அங்கேருந்து தான் அவர் 2 தீமோத்தேயு எழுதுகிறார். அவரை கடைசியாக தலையை வெட்டி தான் கொல்றாங்க. ஏன்னா மற்ற அநேக இப்போ பேதுருவெல்லாம் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னா ரோமர்களை சிலுவையில் அறையக்கூடாது, அறைய மாட்டாங்க. பவுல் வந்து ஒரு ரோம குடிமகன், அந்த சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தார். ஆனால் கடைசியாக தலையை வெட்டிட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்ளீட்டாக சொல்கிறாருங்க, போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ரேஸ். எப்பேற்பட்ட ஒரு ட்ரையம்ஃபண்ட் எண்டிங், வெற்றிகரமான முடிவு. ஆண்டவருடைய கிருபை பெரியது, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரியது. அதை உணர்ந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும்னு சொல்லி ஆண்டவருக்காக ஜீவிப்போம். தேவன் தாமே கிருபை செய்வாராக.